ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேங்கோ ஹல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஜஸ்ட் 2 minutesல நீங்கள் இதை செஞ்சிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதாவது ஒரு 3 to 4 மணி நேரம் ஊறினா போதும். பட் வேக வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு பழுத்த நல்ல இனிப்பான மாம்பழமாக பார்த்து இந்த மாதிரி தண்ணி கலக்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டணும். அப்போ தான் ஒரு லம்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் வெளியே எடுத்துடணும். தண்ணி மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம மாம்பழம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, தண்ணி, அப்புறம் சர்க்கரை உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து தான் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சா கூட ரொம்ப நல்லது தான். ஒரு 15 நிமிஷம் போல் நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பாருங்கள், திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், அந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ ஃபைனலாக இது தாங்க அந்த பதம். இதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டி ஹெல்தியான ஜஸ்ட் 2 minutesல ஒரு 2 இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு ஹல்வா ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.